காதலன் எழுதுகிறேன். நலம் நலமறிய ஆவல் என்று கேட்க முடியவில்லை. காதலர்கள் எப்போது நலமாக இருந்தார்கள்? அதோ தினம் தினம் நிலவை தேடி சூரியன் வருகிறது. நிலவை பார்க்காமலேயே மறைந்து விடுகிறது. மறுநாள் வருகிறது, தேடுகிறது, என்னை போலவே. ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்கார்ந்து என் இதய மாளிகை இடிந்த நினைவுகளை, ஒரு வானவில்லின் காலடியில் என் வானத்தை துளைத்த நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெல்கம் சார். வில்லியம்ஸ், உங்களுக்காக காத்திருந்த, நீங்க வரல. என்னை தேடி தனிமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த, நீங்க வரல. என்னை தேடி முதுமை வந்துச்சு. உங்களுக்காக காத்திருந்த, என்னை தேடி மரணம் வந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்புல இருந்து கடைசி மூச்சு காத்து போறதுக்குள்ள உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்திப்போமா? அன்புடன் ஜெயா. I'm sorry, Jay. I'm sorry. சார், நீங்க போன்ல சொன்ன மாதிரி ஓவியர்கள் எல்லாம் மேடத்தோட படத்தை வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறீங்களா? சார், அவங்க வரைஞ்சிட்டு வந்தது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ் விஜய், இந்த ஆர்டிஸ்ட் ரைட்டர்ஸ் இவங்க படைப்புல அவங்க லைஃப்ல ஏற்பட்ட பாதிப்பு தெரியும் சொல்லுவாங்க. என் ஜெயாவோட படம் வரையணும்னா வெறும் கற்பனை மட்டும் இருந்தா போறாது. I need an artist who has had a very big disappointment in life and in love. விஜய், அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா?
என்று கைது செய்யும் போலீஸ் 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 காலத்தில் நானும் இருந்தா அவன் இசை இழுத்திருப்பேன் வள்ளுவரை நான் பார்த்திருந்தா ஷெருப்பன்னு சொல்லி இருப்பேன் அவ்வையாரையும் நேரில் நான் பார்த்திருந்தா லிப்ட் வேண்டுமா பர்ஃபி வேண்டுமா கேட்டிருப்பேன் இல்ல சட்டத்தேன் எதிரே பார்க்கின்ற சட்டை பச்சத்தர சொல்லுவேன் ஓ பப் அதனையத்தான் நினைத்திருக்கு மெமரி பச போட்டுக்கலாம் அது தோல்வியா கவலை விடு டேகர் தாடி வல்லட்டக்கலாம் பட்டர்ஃப்ளைகளை பாடி போவமா ஸ்வீட் பேபி பட்டக்கண்ணத்தை தொட்டு பார்க்குமா சில்க் பூட்டி இதுதான் கண்கத வாஷிங் மஷின் கதா இதயத்தை துவைக்கிறது பஸ்ல வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இந்த ராமுல டிக்கெட் வாங்குற மாதிரி கைய சுரண்டான். அந்த சுதாகர்ல பஸ் பிரேக் போடும் போதெல்லாம் மேல மேல வந்து விழறாண்டி. சுதா சுதா இந்த 2 வருஷமா நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் உன் கூடயே வரேன். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நான் யாரு, எனக்கு என்ன வேணும் நீ ஒரு நாள் கூட கிடையவே கிடையாது. ஆனா இடிக்கிறவனே சுரண்டவனை பத்தி மட்டும் நீ பேசிட்டே இருக்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ. செருப்பால அடிப்பேன். சுதா ஒரு நிமிஷம். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அவனை செருப்பு அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது எந்த ஆம்பளையா செருப்பு அடிப்பேன் சொல்லிருக்கானாடி? சொல்றி. சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அத புரிஞ்சுக்க. சிக் போடி. ஏண்டா செருப்பால அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லி அவமானப்படுத்திருக்கா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? டேய், எப்போ ஒருத்தன் லவ் பண்ணு முடிவு பண்றானோ அப்பயே அவன்கிட்ட இருந்து மானம் சூடு சுரண வெக்கம் எல்லாமே போயிடுச்சு நடத்தண்டா. கரெக்டா. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஆளு தோ வந்துருவா இப்ப வந்துருவா அப்படின்னு நீட்டா ஷேவ் பண்ண நம்ம முகத்துல தாடி வளர அளவுக்கு மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருப்போமே,
அப்பவே நமக்கு வெக்கம் போயிருதுடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது பத்தாதுன்னு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி போய் தினமும் பிலிம் காட்டுறது. இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் ஜன்னல் வழியா செருப்படுத்து காட்டுவா. அங்கதான்டா எல்லா மானம் போகுது. இந்த அளவுக்கு விளக்க சொல்றவங்கள யாராலையும் திருத்த முடியாது. அதெல்லாம் கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகம் முடிஞ்சா சரியாயிருமாடா. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லைவ் மாடலை வரைய போறீங்க. லைவ் மாடலிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒரு மாபெரும் கலை. நான் போய் மாடலை கூட்டி வர்றேன். ஐயோ, நான் எதனால ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தனோ, என்னெல்லாம் நடக்கும்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தனோ, அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது ராஜா. ராஜா, ஒரு டவுட். நம்ம மாடல் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கலட்டுவாளா, இல்ல பிராண்டாலேயே மொத்தத்தையும் கழட்டிட்டு உள்ள வந்து நிப்பாளா? டேய், டவுட் கேக்குறேன், சும்மா இருந்தா என்னடா அர்த்தம்? நானே தொண்டை தண்ணி வச்சு போய் பேச்சு வராம இருக்கிறேன். வாழ்க்கையில நான் ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே இப்படி ஒரு மேட்ரிகளை அனுபவிக்கிறதுக்காகத்தான். ஆர்ட்ஸ் காலேஜ்ல பெயிண்ட் அடிக்கலாம். சைலண்ட். ஷூ சத்தம் கேக்குது. அந்த அழகு தேவதை நடந்து வரான்னு நினைக்கிறேன். சைலண்டா இருந்து பாப்போம். வாங்க. அழகு தேவதை 15 பைசா தான்டா இருக்கும். எவ்வளவு பெட்டு, எவ்வளவு பெட்டு? சட்டையை கழட்டி உட்காருங்க. சார், மன்னிக்கணும். இதான் நீங்க கூட்டு வந்த மாடலா? ஆமா, ஏன் சார்? படம் வரையறதுக்கு வந்த ஆள் மாதிரி தெரியல சார். ஏதோ ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுறதுக்கு வந்த ஒரு மாதிரி இருக்காரு. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய முன்னுரை கொடுத்தீங்களே. ஏன் சார், இத வரையறதுக்கு ஒரு போர்டு, ஒரு பிரஷ். இப்ப நீ வரைய போறியா இல்லையா? பெண்களுக்காக மட்டும்தான் என் பிரஷ் தலை சாயும். சொன்னதை செய்யலைன்னா நீ உருப்படவே மாட்ட. பரவாயில்ல. நல்லா இல்லப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏப்பா, இது ரொம்ப பிரமாதமா இருக்கே. டேய், அறிவு இருக்கா? இவன் தான் செல் பண்ணா. தேங்க்ஸ் பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அது ரொம்ப காஸ்ட்லிமா. டேய், ஓகே. இது கொஞ்சம் பேக் பண்ணுங்க. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பார்க்கறீங்க? இல்லாத விஷயம். ஏய், வாங்கடா. என்னடா இது? வந்தானுங்க, இடிச்சானுங்க, போயிட்டே இருக்கானுங்க. ஐயோ, அம்மா. டேய்! டேய், விடுங்க. யோ, விடுங்க. ஏய், ஏன் ஒரு ஆளை போட்டு இத்தனை பேர் கேக்குறது? நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கோச்சுக்காதப்பா. ஏய், அவனை தூக்கி வண்டியில போடுற. அனிதா, அனிதா. டேய், ஏன்டா கத்துற? கரண்ட் இல்லல்ல, உள்ள மெழுகுவத்தி தேடிக்கிட்டு இருக்கா. ஏன் அவ பேச மாட்டாளா? எங்க அவ? ஐயோ, கேண்டில் லைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்க.
கோவமா பேச மாட்டியா? என்னடா many more happy returns of the day. பாத்தியா நான் வந்த உடனே கரண்ட் வந்துருச்சு. கோச்சுக்காதடா. தேங்க் யூ. ஏண்டா இன்னைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாள்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் லேட்டா வந்த? அதான் அவ கோவமா இருக்கா. சாரிடா, உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே காஸ்ட்லியா பெஸ்டா வாங்கிட்டு வரணும் தான் ஆசை. ஆனா கையில பணம் இல்லையே, அதனால தேடி தேடி வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிடா. அது மட்டும் இல்லடா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ நல்ல நாள் அதுமா அவரையே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அவரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? அவரு நல்லா தான் இருக்காரு. அவரால மத்தவங்க தான் நல்லா இல்ல. அதே அடிதடி தொழில் தான் தொடருது. சரிவா சாப்பிடலாம். நீ வருவேன் அவளும் எதுவும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா அப்பா பத்தி அம்மா கிட்ட சொன்னேன், அதான் உள்ள எஞ்சி போயிட்டாங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனாமா? இல்லடா, கஷ்டப்படுத்தினது நீ இல்ல, நீ சொன்ன மாதிரி அவர்தான். அவரை நல்லவரா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டல்ல. சாரிமா. பரவாயில்ல. என்ன சென்டிமெண்டா? அடி ஏய் எங்க வர? டேய் சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏன்? ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அத நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா. பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ டேய் பிரஷ் மாடல் வருதுடா. நல்ல செய்தி சொல்றதுக்கு அப்புறம் தானடா கிடக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறீங்க. டியர் ஸ்டூடண்ட்ஸ், தெரியும் சார். பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார் முதல்ல ட்ரெஸ்ஸை கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ ட்ரெஸ்ஸோட வர. டேய் இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரொசீட். இந்த பிரஷ்ஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got a modeling. I got a model. Yeah. ஐயோ என்னடா ட்ரெஸ் இல்லாம? அவங்கள ஒரு குழந்தைய கற்பனை பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் தப்புடா. நம்ம எல்லாம் அவங்கள கலைக்கண்ணோட தான் பாப்போன்ற நம்பிக்கையில இத ஒரு தொழில நினைச்சு வரப்போ அவங்கள போய் துணி இல்லாம வரையறியடா. சே, நீ எல்லாம் ஒரு ஓவியனா? இல்ல சத்யா, ஐ எம் வெரி சாரிடா. ஏய் உன்னை என் நண்பன் சொல்லிக்கவே வெக்கப்படுறேன். என்ன மன்னிச்சிடுறா.
ரொம்ப தேங்க்ஸ். மாடலா இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மரியாதையை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, அவன் தப்பு செஞ்சிருந்தான்னு தெரிஞ்சோம் நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு நாங்க தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் ஓகே. ஐ அம் நிம்மி. ஐ அம் சத்யா. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. ஓகே, குட் பை. நீ உள்ள போ சத்யா, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அசோக் நகர்ல இருந்து லக்ஷ்மி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? எப்ப அட்மிட் ஆனாங்க? ஒரு 1 hour இருக்கும். 8 நம்பர் வார்டுல இருக்காங்க, போய் பாருங்க. அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடா, காலையில நல்லா தான் இருந்தேன். சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது லேசா மயக்கம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்த உடனே டாக்டர் ரூமுக்கு வர சொன்னாரு. எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னா. பயப்படாத, நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். டேய், அம்மா பார்த்துக்கோ. பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர். எங்க அம்மாவை காப்பாத்த உன்னோட பாவ காசு வேணாம். டே, காசுல எதிரா பாவ காசு புண்ணிய காசு? சுடுகாட்டுல வெட்டியா வேணா பாவ காசு, கோயில் உண்டியில போட்டா புண்ணிய காசு இருக்கான்னு? காசு காசு தாண்டா, காசுல பாவ புண்ணியம் இல்ல. எங்க அம்மாவை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும். எப்படி நான் காப்பாத்துவேன்? 50 பைசாக்கு மாத்திரை வாங்கி சரி பண்றது உங்க அம்மாவுக்கு வந்துருது சாதாரண தலைவலி இல்ல, மூளையில ரத்தம் கட்டி இருக்கு. ஆமா சத்யா, சீக்கிரம் ஆபரேஷன் செய்யலனா அவங்க உயிருக்கே ஆபத்து. சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் எப்படி இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் ஆகணும் சொல்லுங்க. எவ்வளவு ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாத எங்க அம்மாவை நான் காப்பாத்துவேன். டே, உயிரை கொடுத்தா உயிரை காப்பாத்த முடியாதுடா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 லட்சம் எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? டாக்டர், அனாவசியமா பேச்சு வேணாம். முதல்ல இவர் வெளில போக சொல்லுங்க. ஏன் ரத்தம் தானே, என் திமிர் உங்ககிட்ட இல்லாம எங்க போகும்? வரேன் டாக்டர். எவ்வளவு சொன்னமா, அவன் கேட்கல. உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னால நீயாவது வந்து என்ன வீட்டுல பாரு. வாசல்ல காத்துட்டு இருப்பேன். வரேம்மா. பிடிச்சிட்டேன், ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு, ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான், உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்யா அம்மாவுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல, இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பல் கொத்த உதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு. அதிக பண்ணாட, துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு டைட் உதவமா? எவ்வளவு நேரம் இந்த வாட்ச் வச்சிருக்கீங்க? நல்லடா டேய். டேய், சும்மா இருடா. நம்மகிட்ட இருக்கிற வாட்ச், செயின், மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்ப என்னதான் செய்யலாங்கறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டது எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான்டா சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன். ஐடியா வந்துருச்சு. கிரேட்ரா. சார் 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 பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, ஒரு 3 பஸ், ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இத மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கல்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவன வாங்க அப்படி வா போ. பப்ளிக் நிலமான உன கொலை பண்ணிடுறேன். போடா போயா. பிளாட்பாரத்துல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆள் விடுங்கடா. டேய், இன்னொரு பார்ட்டி வரான்டா. இவனை எப்படியா புடிச்சு காட்டுறேன் பாரு. இப்ப ஸ்டாப் சார், இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார்.
மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்ஃபாரம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போட்டுருக்கு. மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லா தான் இருக்கு. எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க அதை நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா? எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல். ஏய் மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க. வித்தோன்னு கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம் எடியா. இத பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? டேய் அப்படியா? வந்து பாத்துக்கறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே இல்ல பின்ன வந்து பாக்குறது போ. டேய் வேலைய பாறா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிம்மி, எங்க இந்த பக்கம்? இல்ல ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரைஞ்சதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமர். உடனே ஆபரேஷன் பண்ணனும் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பை. பை பை. உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார் பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகை ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மளை சுத்தி மரம் செடி கொடி நதின்னு எத்தனையோ அழகா படைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது சார். ப்ளீஸ் சார் ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம வாங்க. மேடம் நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க. தனியா வர்ற ஆளா பார்த்து வித்துருங்க. டேய் அங்க பாருடா. டேய் இதெல்லாம் ரோடா இல்ல எக்ஸிபிஷன் ஹாலா? சாரி சார், இடம் கிடைக்காம தான் நாங்க இங்க அதுக்கு வச்சோம். வேற இடம் இருக்கு. இது விஐபி ரோடு. இங்க இதெல்லாம் வைக்க கூடாது. யோ தூக்கி லாரில போடு. சார் இதெல்லாம் குப்பை இல்ல சார், என்னோட ஆர்ட் சார். நான் ரத்தம் சிந்தி வரைஞ்சது சார். அவருக்கு மாமல் கொடுக்கலன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு சார். முதல்ல என் கடை போடுறது தப்பு. இதெல்லாம் எடுங்கயா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் எங்க அம்மா காப்பாத்துங்க சார். இப்படி பண்ண சார். சார் எடுக்க வேணாம் சொல்லுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் எடுக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் எடுக்காதீங்க சார். சார் 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 நான் உயிரை குடிச்சு வரேன் சார். சார் எடுக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். டேய் விடுங்கடா விடுங்கடா. வெயிட் சார். அதெல்லாம் என் பெயிண்டிங் சார். நான் உயிரை கொடுத்து வரைஞ்சது. அதை போய் குப்பையில தூக்கி போடுறாங்க சார். குப்பையில போட்டா போலீஸ் கேமரா கை வைப்பே நீ? சார் அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. ஐ ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் விட்டுடுங்க சார். யோ என்ன கடை வச்சிருக்கீங்க? எல்லாம் தூக்கி லாரில போடுங்கயா. சத்யா சத்யா என்ன சத்யா அது சின்ன குழந்தையாட்டம்? நீங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தானே அவங்க எடுத்துட்டு போனாங்க. உங்க கையை எடுத்துட்டு போலியே. உங்க திறமையையும் அம்மாவை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தையும் யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆமா சத்யா, ஆண்டவன் ஒரு கதவை மூடினான்னா இன்னொரு கதவை நிச்சயமா திறப்பான்னு சொல்லுவாங்க. தானா திறக்காட்டியும் பரவாயில்ல, தட்டியாவது திறக்க வைக்கிறோம். டேய் நாங்களா இருக்கேன் கூட. தேங்க்யூ. எஸ் சார் இந்த ஹோட்டல் ஓனர் நான் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் சார். ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா நீங்க? நாங்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய் சூப்பர் ரெஸ்டாரண்ட் சார். ப்ளீஸ் சிட் டவுன். சார் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். சார் ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன?
இங்க அங்க அங்க இங்க Yes. ஒரு 4 பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா கைவசம் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு. பாருங்க சார் சார் இதே இத பாருங்க காப்பி இல்லைன்னா அடிக்காம அதை எடுங்க. எல்லாமே எல்லாத்தையும் நானே சொந்தமா வரைஞ்சது. தம்பி நதி நீர் கடல் சூரியன் சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவெட்ட போயிருக்கேன் சார். முடிவிட தான் போவாங்க. டீ குடிக்கா போவாங்க. பார்பர் ஷாப்ல எல்லாம் பொம்பளை படம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன்னு திறந்துட்டு இருக்கும்போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க. சாப்பிட வரவன் சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாப்பிட்டு போயிடும். போங்க. சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார். சரி எனக்கு அதான் வேணும். கிளம்பு. வாங்கப்பா. ஹாய் சத்யா. என்ன சத்யா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? நான் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் கூட விற்கலனுமே. அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விக்கிறத வரையாதது உங்க தப்பு தானே. நம்ம நாட்டுல மாட்டு தீவன விளம்பரத்துல கூட பொண்ணு படத்தை போட்டா தானே திரும்பி பாக்குறாங்க. நீங்க ஏன் ஒரு அழகான பொண்ணை மாடலா வச்சு வரைய ட்ரை பண்ண கூடாது? மாடலுக்கு நான் மாடலை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நானே மாடலா இருக்கேன். Boarding. Now boarding. Boarding. Now boarding. Boarding. Now boarding. Boarding. Going. Going. You gotta live it that way. இது take off ஆகும் one way. என் heart is gonna என் கண்கள் செய்யும் ஐட ஐட ஐட. Green signal, okay ஆச்சு. போகுமா? ஒரு parachute கட்டிக்கிண்ட குதிப்போமா? You gotta live it that way. இது take off ஆகும் one way. ரோஸ் கார்டன் ஒன்று செம்போவதென்று ஊர்த்தெங்கிலும் பேச்சிட்ட என் நெஞ்சில் பட்டிட்ட ஏவாளின் தங்கை நீ தான் பெண்ணே உன் கண்களே ஸ்ட்ராபெரி தான் நீ மன்மதே டிக்ஷனரி தான் உன்னோட
லிப்ஸுக்கும் என்னோட லிப்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கண்ணுக்கு உன்னோட ஸ்ட்ரக்சர் தான் ஹாட் சிப்ஸ் என் ஹார்ட் எங்கே ஸ்கேன் செய்து பார்த்தேன் உன் போட்டோகிராஃப் தெரிகிறது உன் ஆட்டோகிராஃப் இருக்கிறது கண்ணை நானும் செய்து பார்த்தேன் ஷேக்கானதை என் இதயம் ஹிட்டாக்குதை என் நிலவும் செல்லுள்ளாய் பொம்மை பெண்ணே லேசர் லாய் விசாத்தடா அண்ணா ம் ராத்திரி பூரா நீ தூங்கவே இல்லையா அண்ணா இல்லம்மா எப்ப நம்ம அம்மா ஆபரேஷன் நல்லபடியா முடியுதோ அப்பதான் எனக்கு தூக்கம். இதெல்லாம் வித்து அம்மா ஆபரேஷன் பணம் கிடைக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அண்ணா? நீ பார்த்திருப்ப, ரோட்ல சாமி படம் வரைஞ்சிருப்பாங்க, அதுல 5-10 விழுந்திருக்கும். அதே மாதிரி நான் வரைஞ்ச படத்துக்கும் 5-10 கிடைக்காதா என்ன? நிச்சயம் கிடைக்கும், கவலைப்படாத. சத்யா, நிச்சயமா இங்கதான் ஓட்டணுமா? அது இல்லடா, பஸ்ல ஓட்டினாதான் 4 பேர் பாப்பாங்க, நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் இங்க ஓட்டணும்னு சொல்றேன். இல்ல, இங்க ஓட்டத்தை பத்தி இல்ல, இங்க நிறைய வில்லங்க பிடிச்சவருக்கா, ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு பாக்குறேன். சரி, ஃபீல் பண்ணாத, அந்த கடைசி பஸ் காலியா இருக்கு, அதுல இருந்து அரைப்பா வா. அப்படியே வா. ஹாய் சிஸ்டர்ஸ், how are you? டேய், he is a good painter. இதுக்கு தான் நீ வரவேணான்னு சொன்ன. பப்ளிசிட்டி பிடிக்காது. டேய், அங்க ஓட்டினா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்குண்டா. வாடா. யாரும் தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஊரா வாய. மாம், இங்க ஓட்டு மாம். இவன் ஆர்டிஸ்ட் நல்லா வரைவான். டிக்கெட்ஸ். ஏய், ஐயோ, இது என்ன பஸ் இல்ல கார்ப்பரேஷன் கக்கூசா? கண்டதெல்லாம் கொண்டு வந்து ஓட்டா? சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த படத்தை இங்க ஓட்டினா இதுல இருக்க பேஜர் நம்பரை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட இதை வாங்க வருவாங்க. அதுல வர காசு வச்சு எங்க அம்மாவை எப்படியா காப்பாத்திடுவேன். அதனால தான் சார் இங்க ஓட்டுறேன். யோ, உங்க அம்மா உடம்பு சரியில்லாம் தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. இங்க வந்து ஓட்டின்னு இருக்கா?
ஐயோ டைம் ஆச்சே. வெளியில வாடா. அம்மா என்னடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா, வெளில வர சொல்லுமா. வாடா வெளியில. சத்யா, அவதான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்றாள்ல, வெளியே வாயேண்டா. அனிதா, அது யாருன்னு பாருமா. ஐயோ யார் அது இந்த நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறது? என்ன சத்யாங்கிறது நான் தான். நீங்களா? ஏன் என்ன பார்த்து சத்யாவை தெரியலையா? இல்ல சத்யாங்கிறது ஆம்பளை பேரோன்னு நினைச்சேன். ஏன் சத்யான்னு பொம்பளை பேர் இருக்க கூடாதா? சத்யவாணிங்கிறது சத்யான்னு சுருக்க கூடாதா? ஐயோ சுருக்கினாலும் சரி நீட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. ஹலோ, சத்யாங்கிறது நான் இல்ல, எங்க அண்ணா. அப்பா இப்போ அது வெளியில வந்தியே நீ. இந்தா உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. யாருக்கு இந்த பார்சல்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அத ஃப்ரம் அட்ரஸ் இல்ல ஏதாவது வார்மா இருக்கும். லூஸ். மா டிஃபன் ரெடி பண்ணுங்க. பக்கம் பார்க்க. அம்மா 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 அம்மா, என்னடா? நான் வரைஞ்ச ஜூனியர் விடல வந்திருக்குமா? ஐயோ காமி. சத்யா, நீ வரைஞ்சது முதல் தடவையா புஸ்தகத்துல வந்திருக்கு. நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ யார்கிட்ட இருந்துப்பா பேச்சு வந்திருக்கு? குப்பையில போன என் ஓவியம் ஜூனியர் விடல வந்ததுக்கு காரணமே திலோத்திங்கிற ஒரு பொண்ணுதாம்மா. அவகிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. திலோத்தியா? யார் அந்த திலோத்தி? தெரியலம்மா. என்ன 4 பேருக்கு தெரிய வச்ச அந்த திலோத்திய கூடி சீக்கிரம் நான் தெரிஞ்சுப்பேன்.